அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதை அடைய அஹ்மதை புகழ்வோம். மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியிலே மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்து கொண்டு கும்பலாக அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. என்ன பேசுகிறார்கள் சஹாபாக்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் கலீலுல்லாவாக ஆக்கினான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் கலீமுல்லாவாக ஆக்கினான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரூஹுல்லாவாக ஆக்கினான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சஃபியுல்லாவாக ஆக்கினான் என்பதாக நபிமார்களுடைய சிறப்புகளை எல்லாம் அந்த சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் அந்த வருகையை பார்த்து விட்ட சஹாபாக்கள் எல்லாம் பேச்சை நிறுத்தி விட்டார்கள். மௌனமாக அப்படியே தன்னுடைய தலையை குனிந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய பண்பு. எவ்வளவு முக்கியமான பேச்சுகளை பேசிக் கொண்டிருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டால் பேச்சுகளை நிறுத்தி விடுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்த மிக பெரும் சஹாபாக்களினுடைய பண்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சத்தத்திற்கு மேலாக சஹாபாக்கள் சத்தத்தை உயர்த்தவே மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொன்னானோ உங்கள் நபிக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று சொன்னான் அல்லவா, அதே போல் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் சஹாபாக்கள் பேச்சை நிறுத்திவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமிஅது கலாமக்கும் அஜபக்கும், உங்களுடைய ஆச்சரியமான பேச்சுகளை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன். நீங்கள் சொன்னது போல் இன்ன இப்ராஹீம் கலீலுல்லாஹ் வ ஹுவ கதாலிக், நீங்கள் சொன்னது போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாஹ் தான், நீங்கள் சொன்னது போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ் தான், நீங்கள் சொன்னது போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாஹ் தான், நீங்கள் சொன்னது போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லாஹ் தான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வ அன ஹபீபுல்லாஹி வலா ஃபஹர், நான் யார் தெரியுமா, நான் அல்லாஹ்வுடைய ஹபீப், இதில் எனக்கு பெருமை இல்லை என்றார்கள். அன்பானவர்கள், என்ன சொல்லுவது? நபிமார்களுடைய சிறப்புகளை குறித்து சஹாபாக்கள் பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நபிமார்களுடைய சிறப்புகளை எல்லாம் பேசுகிறீர்கள், அப்ப நான் உங்களுக்கு நபி இல்லையா, நான் ஹபீபுல்லா இல்லையா? இந்த நபிமார்களை எல்லாம் நான் தானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கலீமுல்லாவோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கலீலுல்லாவோ, நான் ஹபீபுல்லா. ஹபீபுல்லா என்றால் யார் தெரியுமா? இத்தனை நபிமார்களுடைய சிறப்புகளை குறித்தெல்லாம் பேசினீர்கள் அல்லவா, கலீலுல்லாவை விட சிறந்தவர்கள் ஹபீபுல்லா, கலீமுல்லாவை விட சிறந்தவர்கள் ஹபீபுல்லா. எனவே அன ஹபீபுல்லா வலா ஃபஹர், நான் ஹபீபுல்லா, இதில் எனக்கு பெருமை இல்லை, பேசுங்கள் என்றார்கள். சஹாபாக்களிடத்திலே என்னை குறித்து பேசுங்கள் என்றார்கள். அடுத்து விடவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொடர்ந்து பேசுகிறார்கள். வன ஹாமிலு லிவாஉல் ஹம்தி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே என்னுடைய கையிலே லிவாஉல் ஹம்தி என்ற கொடி இருக்கும். அதற்கு கீழ்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எல்லா மனிதர்களும் இருப்பார்கள். வலா ஃபஹர், இதிலேயும் எனக்கு பெருமை இல்லை. வ அன அவ்வலு ஷாஃபி வ முஷஃபா யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே நான் தான் ஷஃபாஅத் செய்பவர்களிலேயே முதலாமானவன். எனவே அதற்கு பிறகு ஷஃபாஅத்தை அங்கீகரிக்கப்படக்கூடியவனிலும் நான் தான் முதலானவன் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா ஃபஹர், இதிலேயும் எனக்கு பெருமை இல்லை. வ அன அவ்வலு மை யுஹர்ரிகு ஹைகல் ஜன்னா ஃபயுஃப்தஹு லி ஃபயுத்ஹலி, சொர்க்கத்திலே ஒரு வளையம் இருக்கும், அதாவது தாப்பாலை போல். அந்த வளையத்தை முதலாக தட்டுபவன் நான் தான். எனக்காக மலக்குமார்கள் சொர்க்கத்துடைய கதவை திறப்பார்கள், என்னை உள்ளே நுழைப்பார்கள். என்னோடு ஏழைகள் எல்லாம் இருப்பார்கள். வலா ஃபஹர், அதிலேயும் எனக்கு பெருமை இல்லை. அக்ரமுல் அவ்வலீன வல் ஆகிரீன், ஒட்டுமொத்த படைப்பிலேயும் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் தான் மிக மிக சங்கையானவன். வலா ஃபஹர், இதிலேயும் எனக்கு பெருமை இல்லை என்றார்கள். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே நான் ஹபீபுல்லா, நான் தான் நாளை மறுமையிலே மிகவும் சிறப்பானவன், எந்த நபிமார்களுக்கும் தரப்படாத லிவாஉல் ஹம்து கொடியை, ஷஃபாஅத்துடைய தன்மையை, எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு தான் தருகிறான். எனவே என்னை குறித்து பேசுங்கள் என்றார்கள். இன்றைக்கு பேசவே கூடாது என்கிறார்கள். பள்ளிக்குள்ள உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாவை புகழ்ந்து பாட்டு பாடாதே, இது உள்பள்ளி, யாரை குறித்தும் பாடக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும் தான் பாட வேண்டும் என்கிறார்கள். மடையர்கள். என்னவென்று சொல்லுவது இவர்களே? எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள்,
இந்த மௌலித் மஜ்லிஸ்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய புர்தா மஜ்லிஸ்களும் இந்த ஹதீஸின் படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். நபிமார்களுடைய சிறப்புகளை குறித்தெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா, என்னுடைய சிறப்பை குறித்தும் பேசுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திக்ருல் அன்பியாஇ, நபிமார்களை குறித்து பேசுவதுதான் நல்லது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள்.